மக்களே, ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. பட்டாசான சாம்பியன்ஸ் ட்ராஃபி மூலமா நம்ம எல்லாரும் செம்மையா சம்பாதிக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு 1xBet மூலமா. 1xBetங்கிறது ஒரு ஆப் அண்ட் வெப்சைட். இதுல நீங்க லைவ் ஸ்போர்ட் அண்ட் e-ஸ்போர்ட் பார்க்கலாம். 24/7 உங்க ஃபேவரட் டீம் அண்ட் பிளேயரோட அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ட்ரஸ்டட் பிராண்டான 1xBet மூலமா எந்தவித ரிஸ்க்கும் இல்லாம மணி earn பண்ணலாம். பார்சிலோனா, லலிகா, சிரியா ஏ இப்படி நிறைய பேர் கூட 1xBet பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செஞ்சு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க பண்ற முதல் டெபாசிட் கூட 130% போனஸ் கிடைக்கும். அடிஷனல் ஆஃபரா இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்துட்டீங்கன்னா கூட உங்க டெபாசிட் அமௌண்ட் ஃபுல் ரீஃபண்ட் ஆயிடும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே 1xBet ஆப்பை டவுன்லோட் பண்ணி மணி earn பண்ணுங்க. என்ன என் ஃபேஸ் வாஷ் காலியா இருக்கு? அம்மா, லிப்ஸ்டிக் வேற யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் போட்டு போலான்னு வச்சிருந்த ஸ்டோனையும் காணோம். அம்மா, அம்மா, மா, அம்மா. அம்மா, நான் இன்னைக்கு இந்த ஸ்டோல் தான் யூஸ் பண்ணலாம்னு இருந்தேன் தெரியுமா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணாதுன்னு. நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன அம்மான்னு கூப்பிடாதானே? வேற எப்படி கூப்பிட? கால் மீ அனி ஆர் அனிதா. ஐயோ, சரி அது இருக்கட்டும். என் லிப்ஸ்டிக் எதுக்கு எடுத்து யூஸ் பண்ண? நான் இன்னும் ஒரு தடவை கூட யூஸ் பண்ணல தெரியுமா? ஃபங்க்ஷனுக்காக வாங்கி வச்சிருந்தேன். ஏய், வந்து பார்த்தேன், ஷேட் நல்லா இருந்தது யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ண தானே வாங்கி வச்சிருக்கேன். இன்னொரு தடவை என் காஸ்மெட்டிக்ஸ் ஏதாச்சும் எடுத்து யூஸ் பண்ண தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி சரி. நீ பண்ண வேலைக்கு கோலங்கத்தாலே எனக்கு தலை வலிக்குதுமா. போய் டீ போட்டு கொண்டு வா போ. கொஞ்சம் மேக்கப்ல இருந்த போதுமே, உடனே என்ன கிச்சனுக்கு அனுப்பி என் மேக்கப் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுறது. போடுறேன். என்னதுமா அது? கிரீன் டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் குடிச்சாதா அம்மா மாதிரி யங்கா இருக்க முடியும். எனக்கு எதுக்குமா கிரீன் டீலாம்? ஓ, எனக்கு டீயே வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வாமா. பிரேக்ஃபாஸ்ட் என்னதுமா அதனா? பனானா, பிரெட் அண்ட் நட்ஸ். எனக்கு தெரியாது பாரு. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் சாப்பிட்டாதா நீ அம்மா மாதிரி ஃபிட்டா ஸ்லிம்மா இருக்க முடியும். நீ எங்க இருக்கணுங்கிறக்காக எனக்கு எதுக்குமா அந்த காஞ்ச பிரெட் எல்லாம் தர? காஞ்ச பிரெட் இல்லடி, இது வீட் பிரெட். நீ உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடு. வேண்டாட்டி போ. Bloody sweet. Hey, hi girls. Hi. Hi Annie. Hi beauties. Come on, come on, come on. என்ன அனி, ஃபேஸ்ல க்ளோ அதிகமா இருக்கு? அதுவா, புதுசா ஒரு பேக் ட்ரை பண்ணேன். அதோட டிப்ஸ் உனக்கு அப்புறமா சொல்றேன். சரி, ஓகே, போலாமா? ஏய், எங்கடி போறீங்க? ஷாப்பிங்க்கு. நம்மள ஷாப்பிங் போலாம் தானே பிளான் போட்டோம். இப்போ இதுக்கு எங்க அம்மா கூப்பிடுறீங்க? இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல ஆனிக்கு தாண்டி தெரியும். ஆமா ஸ்ரீ, நேத்து கூட இன்ஸ்டால 2 மாடல் போட்டோஸ் அனுப்பிச்சாங்க. பார்த்தோன்னே டோட்டலி இம்ப்ரெஸ்ட். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், கூப்பிட்டு போனா ஆனியை தான் கூப்பிட்டு போகணும்னு. போலாமா கேர்ள்ஸ்? நீ மட்டும் வீட்ல தனியா இருந்து என்ன பண்ண போற? நீயும் கிளம்பு. அம்மா வேக் மீ காலையில 9 o'clock ஷாப்பிங் போகணும், லிப் கிளாஸ் வாங்க. பிக்கர ஷாப்பிங். பிக்கர shopping.
రారా సరసకు రారా రారా చింతకు చేరా மாட்டேன். ప్రాణమే నీదిరా ఏలుకోరాదరా శ్వాసలో శ్వాసమై రారా ஏய் ஓடாதடி நில்லு. இட்ஸ் மீ அனிடி, உங்க மம்மி. அங்க பாரு, ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன ஸ்ரீ, ரொம்ப போர் அடிக்குதுடி, வாடி வெளியே போலாம். போர் அடிச்சுன்னா என் கூட வந்து சீரியல் பாருமா. அங்க பாரு ஆதிச்செல்லத்தை எப்படி இருக்காருன்னு. ஏண்டி உன் பழக்க வழக்கம் தான் ஓல்டா இருக்குன்னு பார்த்தா பாக்குற ஆளும் ஓல்டா இருக்குது. ஆமா, என்ன எல்லாரும் மாதிரியும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பாத்திரங்களை விட்டு துணியை துவைச்சுக்கிட்டு 24 மணி நேரம் சீரியலை பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிக்கிற சாதாரண மம்மி நினைச்சியாடி? நான் மாடர்ன் மம்மிடி. ஒன்லி வெப் சீரிஸ், அதுவும் கொரியன் சீரிஸ். நீ ஒரு நாள் கூட அம்மா மாதிரியே நடந்துக்க மாட்டேன்லம்மா. சரி, ரீல்ஸ் பண்ணலாமா? ரீல்ஸ் ஓன் கூடயா? நான் வரலப்பா. சரி, vlog-ஆவது போடலாம், வெளியில வா. அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போய் vlog-ஆ? நான்லாம் வீட்டு விட்டு வெளியவே வரமாட்டேன். சரி, அப்ப வீட்டுக்குள்ள ஹோம் டூராவது பண்ணலாமா? முடியாதுமா, போமா. மா கோச்சிக்கிட்டியா? ஆமா, கோச்சிட்டேன். சரி, கோச்சுக்கோ. சரி வா, பார்க்க போலாம். நான் எங்கேயும் வரல. வாமா போலாம். எனக்கு எங்கேயும் வர பிடிக்கல. சரி, என்ன பண்ணா சமாதானம் ஆவீங்க? என்ன அக்கான்னு கூப்பிடுறியா? அக்காவா? அதெல்லாம் முடியாது. அம்மா போய் யாராச்சும் அக்கான்னு கூப்பிடுவாங்களா? சரி, அப்ப ஆனினாச்சும் கூப்பிடு. என்னம்மா நீ? சரி, ஹானி பார்க் போலாமா? இப்ப போலாம். அம்மா, உன் பொண்ணை யாரும் சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாரு. அப்படி ஒன்றும் தெரியலையடி. அவன் அங்க இருந்து நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ என்னன்னு கேட்க போறே இல்லையா? இப்போ என்னன்னு கேட்கணும், அவ்வளோதானே. டே தம்பி, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க? ஐயா, உங்களை ஃபாலோ பண்ணல, உங்க அக்காவை தான் ஃபாலோ பண்ணேன். அக்காவா? ஆமாக்கா, இட்ஸ் மீ ஆடி. நீங்க தானே? ஆமா. ஐயோ, நான் உங்க பெரிய ஃபேனுக்கா. ஆனி ஃபேன் பேஜோட அட்மினே நான் தான். அக்கா, உங்க ரீல்ஸ் எல்லாம் வேற லெவல்க்கா. இந்த லாஸ்டா ஒரு ரீல் பண்ணியிருந்தீங்களே, என்னது? அதான்க்கா. அதேதாக்கா, வேற லெவல்க்கா. பசங்களாம் உங்களை பார்க்கணும்னு பெரியா இருக்காங்க. நீங்க அடுத்த மாசம் கோயில் திருவிழா இருக்கு, நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும். வரீங்க? கண்டிப்பா வரேன். சரிக்கா, போயிட்டு வரேன். அக்கா, அப்புறம் அந்த பிங்க் கலர் சாரியில ஒரு ரீல் போட்டிருந்தீங்களே, செம்ம அழகா இருந்தீங்கக்கா.
அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பாய் பியூட்டி. பாய் ஆண்டி. ஆண்டியா போடா. நான் அப்பவே சொன்னேன்ல, என் கூட சேர்ந்து ரீல்ஸாவது போட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஆதி செல்லத்தை பார்த்து உட்காந்துருந்தா இப்படித்தான். இதுக்குதான் உன் கூட பாட்டு போட மாட்டேன் சொன்னேன். போமா. ஏய் ஸ்ரீ, இங்க பாத்தியா ஒரே நாள்ல எவ்வளவு லைக் வந்திருக்குன்ட்டு? இங்க பாரு, இந்த இது சூப்பரா இருக்கு. இன்னும் நல்லா இருக்குல்ல? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல, ஆனா எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அம்மா நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும். நான் என் ஃப்ரெண்ட் அருண் சொல்லுவேன்லம்மா, உனக்கு கூட நல்லா தெரியும்ல. அவனை நான் இது நாள் வரை ஃப்ரெண்டாக மட்டும்தாம்மா பார்த்தேன். இன்னைக்கு சடனாக எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாம்மா. நீ என்ன சொல்ல? நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்மா. எங்கே லவ் இல்லைன்னு சொல்லிட்டா என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவணும்னு பயமாக இருக்குமா. அதே சமயம் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா அது லவ்வாகவே இருக்காதுன்னு தோணுதுமா. என்ன முடிவெடுக்கனே தெரில, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குமா. ஒன்றும் இல்லை ஸ்ரீ, அவன் லைஃப் லாங்காக அவன் ஃப்ரெண்டாக மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை உன்னோட லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்குமான்னு உனக்கு தான் தெரியும். ஸோ இதில் முடிவெடுக்க வேண்டியது நீ தான். இந்த மாதிரி சமயத்தில் தனியாக இருந்து யோசி. அப்போ தான் எது நல்லது கெட்டதுன்னு உனக்கு புரியும். ம். என்னடி, ஏதாவது யோசிச்சியா? அம்மா நீ சொன்னது கரெக்டு தாம்மா. அவன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுமா. எனக்கு அவன் மேலே ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேறு எந்த ஃபீலிங்கும் இல்லை. நாளைக்கே நான் அவங்ககிட்ட போய் பேச போகிறேம்மா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. என்னம்மா தனியாக சிரிச்சிட்ருக்க? இல்லை, உனக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு இன்ஸ்டாவில். அதான் உன்ன சரி 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 முதல்ல சொல்ல வேண்டியதை சொல்லிடலவா? நீங்கள் எல்லாரும் நம்ம EMI ராணி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பாய்.